நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதில் நானும் பங்கடையணும் ஆண்டவரே. ஏன்னா அதுக்கு தான் சபைக்கு வந்திருக்கிறோம். சபைங்கிறது என்ன, எதுக்காக? இந்த சர்ச் ஒரு அமைப்பு உருவாக்கி உங்களை ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? ஏதோ நாங்களாம் கிறிஸ்டின் அதனாலயா? இல்லை. இயேசு திரும்பி வருகிற வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள நம்மை வேறு பிரித்து அவர் வருகிற வரைக்கும் பத்திரமாய் பாதுகாக்கிற இடம் தான் திருச்சபை. அதுதான் திருச்சபை. எவ்வளோ வயல் இருந்தாலும் அதில் நெல்லை அடித்து கொண்டு வந்து மூட்டை கொண்டு வந்து ஒரு இடத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க, ஸ்டோர் ரூம்னு. ஏன்? அந்த இடத்துல இருந்தால் அது பாதுகாப்பு கிடையாது. அது அங்கே இருந்தது தான், ஆனால் இனிமேட்டு அது அங்கே இருக்கக்கூடாது. அதை கொண்டு வந்து சேஃபான இடத்துல வைக்கணும். சேஃபான இடம் தான் திருச்சபை. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ நம்மளை எது வரைக்கும் வச்சிருக்கிறாரு? வருக வரைக்கும் வச்சிருக்கிறார். நம்ம டெஸ்டினேஷனே வருகை தான். அதனால தான் கம்யூனியன் எடுக்கும்போது கூட நம்ம என்ன சொல்லி எடுக்கிறோம்? அவர் வருமளவும் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ சபை என்பது வருகை வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. கர்த்தர் உருவாக்கின சபை இருக்காது. அப்போ அந்த சபையில் நீங்கள் நான் இருக்கிறோம், அவர் வருகை வரைக்கும் இருக்கிறோன்னா நம்ம எப்படி இருந்தால் அந்த வருகையில் போவோம்? வேதாகமத்தில் ஒரு 7 எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு 7 எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது. 7ஐயும் பார்க்க முடியாது இன்னைக்கு, ஒன்று தான் பார்க்க முடியும். சரிங்களா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார், திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும், 2 சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், இரத்த சாட்சி கடைசி காலத்தில் 15ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார். கடைசியாக தேவன் தன்னுடைய திருச்சபை மனவாட்டியை எடுத்துக்கொண்டு மேலே போய் விடுவார். மொத்தமாக பூமி முழுவதும் மாறி போயிடும். மொத்தம் 7 எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு. இந்த 7 எடுத்துக்கொள்ளப்படுதல்ல ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 7மே 7 நம்ம காரியம் சொல்லிக் கொடுக்கும். அதில் ஒன்று நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவது எளிது, ஈஸி, ரொம்ப ஈஸியாக போயிடலாம். முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்படுதல் எங்கே இருக்குன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எதை பற்றி? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இல்லை போதுமா, நான் சொல்லும் போது வாசிக்கும் போதும். அப்போது ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இவன் தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நம்ம ரேப்சர்னு சொல்கிறோம், இல்லைனா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்கிறோம். அதில் நம்பர் 1 ஃபஸ்ட் பர்சன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல். இவன் எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கிறத நம்ம தியானிச்சிட்டோம்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் போகிறதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு கிடச்சிரும் ஈஸியாக. இப்போ நீங்கள் இங்கெல்லாம் வந்திருப்பீங்க, டைரெக்டாக வந்தீங்க, எத்தனை பேர் ஏஜென்ட் வழியாக வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஏஜென்ட் வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஏஜென்ட் ஒரு காரியம் சொல்லியிருப்பார் உங்ககிட்ட. ஒமானுக்கு போனீங்கன்னா முதல் வருஷம் கடன் அடைச்சிடலாம். ஆதியாகமம் 5:21 முதல் 24 வரை வாசிங்க. இதான் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் பைபிளில் இருக்கு. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு இருக்கு. அப்போது முதலாவது நமக்கு கிளியராக தெரியுது, அவன் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முதலாவது அவன் என்ன செஞ்சானாமா? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஆனால் ஏனோக்கு எப்போ தேவனோட சஞ்சரித்தான்னு கொஞ்சம் பாருங்களேங்க. அவன் பிறந்ததுலேருந்து ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தானா? இல்லை. 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து. அப்போ ஏனோக்கு தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கும் இந்த மெத்துசலா பிறக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. மெத்துசலா பிறக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யல? தேவனோட சஞ்சரிக்கவே இல்லை. அவன் கேஷுவலாக லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறான். எப்போ அவன் குழந்தை பிறக்குதோ, மெத்துசலான்னு ஒருத்தன் பிறக்கிறானோ, அப்பொழுது அவன் தேவனோடு கூட என்ன செய்யறான்? சஞ்சரிக்க தொடங்குறான்னு வேதம் சொல்லுது. என்ன காரணமாக இருக்கும்? பொதுவாக நாம் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக வெயிட் பண்ணுவோம். ஒரு வேலைக்காகவோ, கல்யாணத்துக்காகவோ, பிள்ளைக்காகவோ ஏதோ ஒன்றுக்கு வெயிட் பண்ணுவோம். அது கிடைக்கிற வரைக்கும் தேவனோட சஞ்சரிப்போம். நம்மெல்லாம் கரெக்டாக ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவோம், ஒவ்வொரு ஜபத்துக்கு வருவோம். இப்போ குழந்தை இல்லைன்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு குழந்தை இருக்க வரைக்கும் அப்படியே ஆண்டவர் சமூகமே கெதியாக கிடப்போம். எல்லார்ட்டையும் சொல்லுவோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குழந்தைய கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 6 மாதம் சபை பக்கமே வரமாட்டோம். அப்படி வந்தாலும் ரொம்ப மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் வருவோம். என்னாச்சு, ஏன் வர்றதில்லை? நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த குழந்தையோடைய டைம் சரியாக இருக்குது, இதை வச்சுக்கிட்டு இங்கே அங்கே போகவே முடியல. வேலை இல்லைம்பாங்க, வேலை கொடுத்துருவாரு, வெள்ளிக்கிழமை வரமாட்டோம் ஆராதனைக்கு. என்னன்னு கேட்டு பாருங்க, ஓவர் டைம் பிஸி, அன்றைக்கும் வச்சிடறாங்க வேலை. அப்போ நம்ம ஏதாவது ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கிற வரைக்கும் உண்மையாக இருப்போம். அந்த கிடைச்ச பிறகு நம்ம என்ன ஆகிடுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லேக் ஆகிடும் ஆண்டவருக்குள்ளே வர்றது. ஆனால் ஏனோக்கு ஆப்போசிட்டாக இருக்கார் பாருங்க. குழந்தை இல்லாத வரைக்கும் அவர் தேவனோட சஞ்சரிக்கவே இல்லை.
குழந்தை பிறந்த உடனே அவர் என்ன செய்யறாரு? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார். அப்ப தேவன் ஏனோக்கு தேவனோட சஞ்சரிப்பதற்கும் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த மெத்துசுலா தான் பூமியிலேயே அதிகம் உயிர் வாழ்ந்த மனுஷன். 969 வருஷம் மனுஷன்ல ஒருத்தன் அதிகமாக உயிர் வாழ்ந்தானா அது ஏனோக்குடைய பையன் தான் மெத்துசுலா. மெத்துசுலாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா அங்கே வேற எதுவுமே இல்லை. ஏன் அவன் பிறந்த உடனே தேவனோட சஞ்சரிக்கிறான்னா அதுக்கு அர்த்தமே இல்லை, எந்த ஒரு காரணமும் இல்லை. அவன் ஏன் அந்த பேரை வச்சான்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மெத்துசுலா என்கிறதான எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? த மேன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பின் மனிதன் அர்த்தம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, இஃப் ஹீ கோஸ் இட் வில் கம்ஸ், அவன் போகும்போது நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு அர்த்தம். இவன் நியாய தீர்ப்புக்காக நியமிக்கப்பட்ட மனுஷன், இவன் நியாய தீர்ப்பின் மனுஷன், அல்லது இவன் போகும்போது நியாய தீர்ப்பு வரும். இதான் மெத்துசுலாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். கவனிங்க, ஏனோக்குக்கு இந்த குழந்தைய கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பையன் என்னைக்கு பூமியை விட்டு போறானோ, என்னைக்கு சாகுறானோ, அன்னைக்கு பூமியில் என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும், உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரும். இது ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்கள் அப்புறமா போய் வீட்டில் போய் கணக்கு பாருங்க. மெத்துசுலா செத்த வருஷமோ ஜலப்பிரளயம் வந்து உலகம் அழிஞ்ச வருஷமோ ஒரே வருஷம். நோவா காலத்தில் ஒரு ஜலப்பிரளயம் வந்தது பார்த்தீங்களா? ஜலப்பிரளயம் உலகம் அழிஞ்ச வருஷமோ மெத்துசுலா செத்த வருஷமோ ஒரே வருஷம். இந்த நியாய தீர்ப்பை தான் யாருக்கு வெளிப்படுத்துறார்? ஆண்டவர் ஏனோக்கு வெளிப்படுத்துறார். அதனால தான் யூதா 14 ஏனோக்கு சொல்றாரு, தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்னு சொல்லி முன்னறிவித்தான் இருக்கு. அப்ப இந்த விஷயம் யாருக்கு தெரியுது? ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு ஏனோக்குக்கு. இவன் போனா உலகம் அழிஞ்சிச்சு, கேர்ஃபுல்லா இருந்துக்க. அந்த செய்தி, அந்த காஸ்பல், அந்த எச்சரிப்பு ஏனோக்குக்கு கிடைத்த உடன் அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குகிறான். ஏன்? இந்த பையன் என்னைக்கு சாவான்னு தெரியாது. ஏன்னா மரணம் நமக்கு தெரியவே தெரியாது. இவன் செத்தா உலகம் அழிஞ்சிச்சு. அப்ப இவன் எப்போ சாவான்னு தெரியாது. ஆனால் இதுல இருந்து தப்பிக்க நான் என்ன செய்யணும்? அந்த தாட் வர ஆரம்பிக்கும் போது அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அவர் வரும்போது நோவா காலத்தில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு அழிவு நடக்கும் பூமியில. ஆனா அன்னைக்கு தண்ணி, இன்னைக்கு அக்கினி, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி அழிவு ஒன்று தான். இப்போ அன்னைக்கு ஏனோக்கு கிடைச்ச அதே இன்ஃபர்மேஷன் தான் நமக்கும் கிடைச்சிருக்குது. இந்த பையன் போனா உலகம் அழிஞ்சிச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்த உலகம் அழிஞ்சிச்சு. அதாவது அவர் எதுக்கு வரப்போறாரு? உங்களை என்னை கூட்டிட்டு மேலே போறதுக்கு வரப்போறாரு. நாம என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோமோ அன்னைக்கு அழிவு வரும். என்னைக்கு அந்த பையன் அழிகிறானோ, சாகரானோ, அன்னைக்கு அழிவு வரும். நாம என்னைக்கு மேலே போறோமோ அன்னைக்கு அழிவு பூமியில் ஆரம்பிக்கும். அதை தான் உபத்திரவ காலன்றோம். 7 வருஷத்துல பூமி என்ன செய்ய போகுது? மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது. அப்ப இந்த அழிவுல இருந்து தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? முதலாவதாக ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இன்னைக்கு கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது பிரதரோட பேசிக்கிட்டே வந்தேன், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தோம். அப்போ ஒரு விஷயம் கர்த்தர் சொன்னார், ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தார். என்னன்னா, நாம் இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம வேலைகளுக்கு நடுவில் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்குறோம். தேவனை தேடுறதுக்கு, பைபிள் வாசிக்கிறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு, இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நடுவில் தான் வேலையே வா. நீ உங்களை பரலோகம் ஏன் உருவாக்குச்சுன்னா, பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அதுக்கு உங்களை தயார் பண்ணுற இடம் தான் பூமி. அந்த தயார் பண்ணுறதுக்கு நடுவில் உங்களுக்கு தேவை ஒரு வேலை. நாம் இன்னைக்கு வேலையை பார்த்துட்டு தேவனை விட்டுட்டோம். பைபிள் சொல்லுது, தேவனை பார்த்துட்டு வேலையை விட்டவன் தான் ஆபிரகாம்ல இருந்து யோவான் வரைக்கும். ஆண்டவர் சொன்னதுக்காக எல்லாத்தையும் விட்டவங்க தான் இவங்க எல்லாரும். ஆபிரகாம்ல இருந்து சீஷர்கள் யோவான் வரைக்கும், பேதுரு வரைக்கும், பவுல் வரைக்கும் எல்லாத்தையும் விட்டாங்கன்னு இருக்கு. இவங்க தேவனுடைய வேலை வந்தவொடனே அதை விட்டுட்டாங்க. நாம வேலை வந்தவொடனே தேவனை விட்டுட்டோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கடையணும்னா முதலாவதாக தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் வரணும். தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக. அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஏனோக் வாக்ட் வித் த லார்ட்னு இருக்கும் ஆங்கில வேதாகமத்தில். வாக்ட் வித்னா நடந்தான். நான் எப்படி நினைக்கிறேன்னா, நடக்கிறத விட சஞ்சரிக்கிறது இன்னும் கொஞ்சம் நெருக்கமான வார்த்தை. நடக்கிறத விட சஞ்சரிக்கிறது நெருக்கமான வார்த்தை. மார்க் 1:13 வாசிச்சீங்கன்னா, இயேசு வனாந்தரத்தில் காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்தார்னு இருக்கும். அப்படித்தானே இருக்கு? காட்டு மிருகங்கள் நடுவே 40 நாள் சஞ்சரித்தார்னு இருக்கு. அப்பனா இயேசு அதோட நடந்தார்னு அர்த்தமா? நடந்தார்னு அர்த்தம் இல்ல, அதோடு கூட வாழ்ந்தார். He survived in between that. அதுக்கு நடுவில் அவர் வாழ்ந்தார். அப்போ ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன்.
இப்போ ஒரு மணமகனையும் ஒரு மணமகளையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், கல்யாணத்துக்குன்னு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இப்போ நம்ம பண்ணுறதில்ல, அதுவே பண்ணிக்குது. பண்ணிட்டு வேற வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லும், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு அடிப்பான். அதாவது இவன் இப்போ பரலோகத்தை ஏமாற்ற தொடங்கிட்டான். முந்தி நம்மளை தான் ஏமாற்றிட்டு இருந்தான், இப்போ பரலோகத்தை ஏமாத்துறான். சரி, இருந்துட்டு போட்டான். இப்போ ஒரு மணமகனையும் ஒரு மணமகளையும் நம்ம பார்க்குறோம், பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த 2 பேருக்கும் அப்படின்ட்டு. இந்த 3 மாதம் 2 மாதம் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் தானே, ஏன்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த 2 மாதமும் மாப்பிள்ளையும் பொண்ணும் என்ன செய்வாங்க? இப்போ இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க? அந்த காலத்தில் அந்த ஃபோனுன்னு ஒன்று இல்லை, அது பெரிய கர்த்தருடைய கிருபை தான் போங்க, அந்த ஃபோன் இல்லாதது. ஏன்னு சொன்னால் அப்போ யாரும் பேச மாட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பேச மாட்டேங்குது. வீட்டுக்கே எஸ்எம்எஸ் அனுப்புது, சாப்பிட்றது எப்படி என்ன ஏதுன்ட்டு மாறி மாறி அனுப்பிக்கிறாங்க. வேற அறியோ இன்சைடுங்கிறான், அவன் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கிறான், அந்த அம்மாவுக்கே தெரில. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. இருந்துட்டு போட்டோம். கவனிங்க, இப்போ இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் அப்படி பேசுகிறாங்க, பேசுகிறாங்க 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. ஃபோனு சூடாகி, காது சூடாகி, மண்டை சூடாகி, கடைசியாக அந்த ஃபோன் வந்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு உயிர் போகுது வச்சிடறான்னு சொல்லும், முடிவடைய போகிறது. ஆனால் வைக்க மாட்டான் பாருங்க. அவன் சொல்கிறான், சார்ஜ் போட்டு ஒன்று நான் கூப்பிடுறேன் அப்படின்னு போட்டுக்கிட்டே பேசுகிறான். பேசுகிறவனு இருக்கான், அப்படியே சாவரவனு இருக்கான், வெடிச்சிடுது டம்முன்னு, அப்படியே சாவரவனு இருக்கான். இப்போ எதுக்கு இதை சொல்ல வர? 2 பேரும் கல்யாணம் ஆகலை, இன்னும் சொல்ல போனால் வெவ்வேறு ஊரில் கூட இருப்பாங்க, ஒருத்தர் பார்க்காம கூட இருப்பாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். அந்த ஃபிக்ஸ் பண்ண நேரத்திலிருந்து 2 பேருக்குள்ளேயும் ஒருத்தரை பற்றின ஒரு எண்ணம் என்ன செய்யுது? வருது, ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ நம்ம தனியாக போவோம், எப்போ நம்ம வந்து அவரோட அங்கே போவோம் இங்கே போவோம், எப்போ அதை எதையாவது பார்த்தோன்னா இதை வாங்கலாமா அதுக்கு வாங்கலாமா இப்படின்னு தாட் ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, 24 hours ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வரல, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். எப்படி இருப்பாங்க 2 பேரும்? இவனை பார்த்தீங்கன்னா தாவீது வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தானுங்கிற மாதிரி இப்படி போயிட்டே இருப்பான். என்னடா ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு உட்காந்துட்டே இருப்பான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி மூட்டை பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் பார்க்காது. திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும், டங்குன்னு. அப்படியே அவங்க முகத்தை நீங்கள் பார்க்கணுமே. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு ஓடி போய் அந்த எஸ்எம்எஸை பார்த்தா அதில் ஒன்றும் இருக்காது, ஹாய் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷம். ஏன் இப்படி நடக்குது? இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் உறவுகள் ஆரம்பிக்கலை, குடும்ப வாழ்க்கை தொடங்கலை. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிங்க. இந்த ஃபிக்ஸ் பண்ண உடனே இந்த அம்மாவை பற்றின எண்ணம் 24 மணி நேரம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இந்த ஐயாவை பற்றின எண்ணம் இந்த அம்மாவுக்கு 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். எப்போ பார்ப்போம், எப்போ கல்யாணம் ஆரம்பிக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட். அதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். பழகலை, ஒருத்தர் பார்க்க கூட இல்லை, குரல் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். இப்போ நம்ம மணவாளன் இந்த மணவாட்டியாகிய சபையை ஃபிக்ஸ் பண்ணி விட்டு தூர தேசத்துக்கு போயிருக்கிறார். அவருக்கு இந்த மணவாட்டியாகிய சபை மேலே 24 மணி நேரமும் எண்ணம் உண்டு. அவர் நம்மை விட்டு விலகுமில்லை, நம்மை கை. இதே எண்ணம் அவர் மேல நமக்கு இருந்தால் அதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். தேவனோட சஞ்சரிக்கிறதுனா என்ன? தேவனை பத்தின எண்ணம் 24 மணி நேரமும் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். எப்படினாலும் ஓடணும். ஒரு பாட்டு, ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு வசனம், ஏதோ ஒன்றுல யூ மஸ்ட் பி கனெக்டட் வித் தி ஹெவன். உங்களுக்கும் ஹெவனுக்கும் நடுவில் எந்த விதமான தொடர்பு கட்டும் ஆவே கூடாது. இப்போ நம்ம எல்லாம் சொல்ற வார்த்தை என்ன? இப்போ எல்லாம் நம்ம சொல்றது என்ன? அத்தனை பேருடைய வாழ்க்கை வாயில் இருக்க ஒரே வார்த்தை, ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி. அவ்வளோதான். எதை கேளு பாருங்க, நான் ரொம்ப பிஸி. என்ன பிஸி? நான் தான் சொல்லுவேன், என்ன அவ்வளோ பிஸி? சில அம்மாமார்கள்லாம் அப்போ பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி முடிக்கிறதுக்குள்ளே காலைல வீடே ரணகலம் ஆயிடுது. அப்படி தானே? அந்த பிள்ளைய வேனில் ஏற்றி காரில் ஏற்றி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள அந்த வீட்டில் ஒரு 3ஆம் உலக யுத்தமே ஒன்று நடக்கும். இல்லை, அந்த பையனை எழுப்புறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இனி வந்து வெடி போட்டு தான் எழுப்பணும், அந்த அளவுக்கு பசங்க தூங்குது இப்போல்லாம். காலையில் 5:30 6 மணி. உங்களுக்குலாம் ஸ்கூலில் எத்தனை மணிக்கு? காலையில் 7 o'clock. பரவாயில்ல, சவுதி அரேபியாவில் 5:30 மணிக்கு. பாவமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. 5:30 மணிக்கு பிள்ளைகளை தூக்கத்தோடு ஏஞ்சி வேனில் உட்காந்துருப்பாங்க. அது கையில் ஒரு இது எப்படி உட்காந்துட்டே தான் எல்லா பிள்ளையுமே வந்து 3ஆம் வானத்தில் தான் போயிட்டு இருக்குது. ஸ்கூலில் போய் தான் எழுப்புறான், வந்துச்சு ஸ்கூல் வந்துருச்சுன்னு. அந்த அளவுக்கு இப்போ நம்ம சென்னையிலலாம் இப்போ 7:30 மணி ஆகிப்போச்சு, உங்களுக்கும் 7. அந்த பிள்ளையை கிளப்பி அனுப்பி இந்த அம்மா அங்கே ஓடி இங்கே ஓடி அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பார்த்தா உண்மையிலே நமக்கு பாவமாக இருக்கும். இல்லை, அது சில அம்மாக்கள்லாம் அந்த கிச்சனுக்கும் ஹாலுக்குமா ஓடிக்கிட்டு இருக்கோம். டைரியில் சைன் வாங்கினியா அந்த அம்மாவுக்கு எப்போ கோவம் வரும்னா, ஒரு சிலர்லாம் இருக்கிறான் பாருங்க, அந்த அம்மாவுக்கு ரொம்ப அப்போ தான் கோவம் வரும். உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பான், இல்லை டிவி ஃபோன் பார்த்துருப்பான் அந்த வீட்டில் ஒரு ஆள். அவனை பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு எப்படி கோவம் வரும் தெரியுமா? அந்த பையனை திட்டுற மாதிரியே திட்டம், நீ எல்லாம் உருப்படவே மாட்டாங்க. அது அவனை சொல்லுதா அந்த ஆளை சொல்லுதானே நமக்கு தெரியாது. அப்படியே கோவத்தில் சொல்லும். சிலர்லாம் அவ்வளோ டென்ஷனில் அப்படி உட்காந்துருப்பாங்க.
கவனிங்க, இப்போ அந்த அம்மாட்ட போயிட்டு இப்பொழுது நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறீர்களா? இப்போ அந்த அம்மா என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிருங்க. இருக்கிற டென்ஷனில் தேவனோடு சஞ்சரிக்கிறீங்க. கணவன்மார்களும் அப்படித்தான். கிளம்பி ஆஃபீஸ்க்கு போவாங்க பாருங்க, அந்த டிராஃபிக்கில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இறங்கிக்கிட்டே இருக்கும். 15, 14, 13, 12. அது இறங்க இறங்க இவருக்கு பிபி ஏறும். குரு 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 குரு. அது அந்த 0, 1ன்னு வரத்துக்குள்ள அடிச்சு நவுத்தி. அந்த நேரத்தில் முன்னாடி போய் காருக்கு முன்னாடி நின்று இப்பொழுது நீங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? காரை விட்டு அடிச்சு தூக்கிடுவான் மனுஷன். ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்ற வார்த்தை என்ன? பிஸி, வெரி டென்ஷன் லைஃப். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நானும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் ஃபுல் டைமுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு 15 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பைபிளில் தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? தாவீது வந்து ஒரு நாட்டுக்கே ராஜா. ஒரு நாட்டுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறாருன்னா எவ்வளோ வேலை இருக்கும். நம்ம சும்மா தாவீது பாடின சங்கீதத்தை மட்டுமே பேசிட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தாவீதோடைய அஃபிஷியல் லைஃப்பை கொஞ்சம் எடுத்து பாருங்க. பைபிளில் ஒரு நாட்டுக்கு ராஜா, அவன் காலம் ஃபுல்லாக யுத்தமாம்மா. அவன் யுத்த பிரியன் இருக்குது. அவன் யுத்தம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானாம்மா. தேவாலயம் கட்டுறதுக்கு ஆண்டவர் கேட்கும்போது சொல்றாரு, உன் கை ரத்தம் படிஞ்சிருக்கு, நீ கட்டக்கூடாதுன்ட்டாரு. அவ்வளோ சண்டை, அவ்வளவு சண்டை போட்டிருக்கிறான். உள்நாட்டில் எதிரி, வெளிநாட்டில் துரோகி. இவன் காலம் முழுக்க இது இல்லாமல் இவன் காலத்தில் 3 வருஷம் பஞ்சம். சவுல் காலத்தில் நடந்த பிரச்சனைக்காக பஞ்சம் நடக்குது. அப்போ ஜனங்களுக்கு சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. அதான பஞ்சம். மழை இருக்காது. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் நாட்டை நடத்தியிருக்கணுமே. 3 வருஷம் நடத்திருக்கிறான் பஞ்சத்தில். அப்போனா அவன் எவ்வளோ பிஸியஸ்ட் கிங் பாருங்க. இது இல்லாமல் தாவீதுக்கு 8 மனைவி. எத்தனை? நம்மளாம் ஒன்று வச்சுக்கிட்டு அவன் சாமியார் மாதிரி அலையிறான். ஒரு கல்யாணம் ஆன உடனே அவன் அப்படியே எல்லாமே முடிஞ்ச மாதிரியே ஒரு பிளாங்காக இருக்கு அவன் லைஃப். நான் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பைக்கில் போவேன். சென்னையில் உங்களுக்கு தெரியும், சென்னைக்காரங்க யாராவது இருக்கிறீங்களா? நமக்கு தெரியும் சென்னையை பற்றி. எல்லா சிட்டிலையும் இப்போ அப்படி தான் இருக்குது. திடீர்னு வந்து குறுக்கில் விழுந்துருவாங்க. விழுந்த உடனே நான் கேட்பேன், என்னங்க இப்படி வந்து விழுறீங்களே அப்படின்னு. இப்படி என்னை பார்த்துட்டே நிற்பாப்புல. நான் கேட்பேன், நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், நீங்கள் பாட்டு கம்முன்னு நிற்கிறீங்க அப்படின்னா அப்படி பார்த்துட்டே இருப்பாப்புல. போங்க அப்படின்னா போயிடுவாப்புல. எனக்கு அதுக்கு பதிலே தெரியாமல் இருந்துச்சு. ஏன் இருந்தாலும் இப்படி நிற்கிறான், நம்ம இவ்வளோ பேசுகிறோமே என்ன இருக்கும் அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆச்சு பாருங்க. அப்பதான் கண்டுபிடிச்சான் அவன் ஏன் விழுந்தான். அவன் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது தான் பொதுவாக சகோதரிகளுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பேச மாட்டாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் ஒரு 4 விஷயம் சொல்லுவாங்க. வரும்போது மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க, பிள்ளைக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் பார்த்துக்குங்க, மறக்காம கொஞ்சம் மாவு வாங்கிட்டு வந்துருங்க, அப்புறம் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இந்த வாங்கிட்டு வந்துருங்கன்றது தான் அவன் காதில் இருக்கு. ஏன்னா கிளம்பும் போது சொல்லிட்டாங்க. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஐயோ ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், என்ன பண்ணுறது, அண்ணன் சோத்திரம் பையனே இருப்பான். டம்முன்னு எங்கேயாவது மோதிடுவான். அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே வந்திருக்கோனே அவன் யோசிப்பான். ஏன்னா அவன் காதில் வேறு எதுவுமே ஹார்னுக்குன்னு எதுவுமே விழாது. வாங்கிட்டு வந்துருங்க. இந்த அம்மா வேறு சொல்லிருச்சுன்னா அதுக்கப்புறம் தாண்ட முடியாது அவனால் பாங்க. அப்புறம் என் கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்துருங்கன்னு போயிட்டே இருந்தேன்னா 2 பேரும் அப்படி மோதிடுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துல. அப்படி ஏஞ்சி பார்ப்பேன், அவரும் என்ன பார்ப்பாரு. அப்படியே பார்ப்போம். சரி, உன் பிரச்சனை தான் எனக்கு, என் பிரச்சனை தான் உனக்கும். பெயர் சபாவிலே லாபானும் யாக்கோபும் சமாதானமாய் பிரிந்தார்கள்ன்ற மாதிரி. சரி போயிட்டு வாங்க 2 பேரும். எதுக்கு சொல்றேன், ஒரு கல்யாணம் பண்ணதுக்கே நம்மலாம் இப்போ எப்படி இருக்கிறோம்? எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சா போதுண்டா சாமி, சோத்திரங்கிறான் ஒவ்வொரு நாளும். சிலர்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடு மாதிரி மாறி ஆப்போசிட்டா வேற நிருபத்தில் இருக்கிறான். அவன் இப்போ அப்படியே உட்காந்துருக்கான் வீட்டில். நிறைய பேர் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அப்ப கவனிங்க, அவனுக்கு 8 மனைவி. இது இல்லாம 13 பிள்ளைகள். 13 பிள்ளையில பாதிக்கு மேல உறுப்பு இல்லை. ஒன்று அப்சலோம், அப்பாவை கொல்றதுக்கு வழி தேடுது. இன்னொரு பிள்ளை ஹேண்டிகேப்டு, பிசிக்கலி சேலஞ்சு. இன்னொரு பிள்ளை தங்கச்சியை கல்யாணம் பண்ண அலையுது. இன்னொரு பிள்ளை இவன் ராஜ்யபாரத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு பார்க்குது. இத்தனைத்துக்கும் நடுவில், இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். இவ்வளோ அஃபிஷியல் ஒர்க்குக்கு முன்னாடி பிள்ளைகளோட பிரச்சனைகளுக்கு நடுவில், குடும்ப பிரச்சனைகளுக்கு நடுவில் கர்த்தரை அவனால் எப்பொழுதும் தனக்கு முன்பாக வச்சிருந்தான். நம்ம வசனம் சொல்லுது. அவன் பொய் சொல்லியிருந்தா பைபிளில் வராது. அப்படி அவனால முடியுமானால் ஏன் உங்களாலையும் என்னாலையும் முடியாது? நமக்கு ரொட்டீனா ஒரு லைஃப் நமக்கு தெரியும், இதான் டைமிங்னு. ஒரே குடும்பம், 2 பிள்ளை மிஞ்சி போச்சுன்னா 3 பிள்ளை, அவ்வளோத்தான். இதுக்கு மேலே பிள்ளை, சிலருக்கு 1 பிள்ளை, அவ்வளோத்தான். இதை தவிர நமக்கு வேறு லைஃபே கிடையாது. நம்மளுடைய மொத்த லைஃபும் ஃபுல்லி டிசைன்டு.
ஆல்ரெடி எல்லாமே நம்ம வந்து மேப் போட்டு வச்சிருக்கிறோம். ஏன் உங்களாலையும் என்னாலும் தேவனோட சஞ்சரிக்க முடியல? நாம விரும்பல, அவ்வளவுதான். நாம அதற்கு இடம் கொடுக்கல. நாம தேவனோட சஞ்சரிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் வேலை தான். நாம அதை எக்ஸாகரேட் பண்ணிக்கிறோம். நான் ரொம்ப பிஸி. வெட்டி, நிறைய பேர் வெட்டி. போனை கையில் எடுத்தோம்னா 1 மணி நேரம் அப்படி தடவிக்கிட்டே இருக்கிறது உட்காந்து. சிலர்லாம் தூங்கி ஏந்திரிக்கும் போது குருட மாதிரி ஏந்திரிக்கிறான். போன்ல தான் அவன் ஏந்திரிக்கிறது. என்னன்னு கேட்டால் டைம் பார்த்தாராமா. அதுக்கு தானே வால் கிளாக் வச்சிருக்கிறோம். அவன் அந்த போனை அப்படி காலில் எடுக்கும் போது யார் வாட்ஸ்அப் அனுப்புறான், யார் வாக்குத்தத்தை அனுப்புறான். சிலர்லாம் இப்போ பைபிளே படிக்கிறதில்ல, வாக்குத்தத்தை இதுலயே பார்த்துடுறான், போன்லயே பார்த்துடுறோம். ஒரு போனை ஒரு தடவை எடுத்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆகுது. வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யார்கிட்ட போன் பேசினா 10 நிமிஷம் ஆகுது. ஆனால் தேவனோட சஞ்சரிக்கிறது கேட்டு பாருங்க, டைமே இல்லைங்க, ரொம்ப பிஸி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம் இல்லாவிட்டால் வருகையில் போக முடியாது. அதான் பேசிக், அடிப்படை. வருகையில் போறதுக்கு தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கும் பரலோகத்துக்கு நடுவில் இருக்கணும். இருக்குமா? நான் வந்து சில பரிசுத்தவான்களோட அசிஸ்டண்டாக இருந்திருக்கிறேன் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள். அப்போ அவங்க கூட பையெல்லாம் தூக்கிட்டு போவேன். போகும்பொழுது அந்த பரிசுத்தவான்கள் நல்லா டயர்டாயிடுவாங்க. ஏன்னா காலையில் மினிஸ்ட்ரி, சாயங்காலம் மினிஸ்ட்ரி, ட்ராவல், டயர்டாயிடுவாங்க. டயர்டாகி தூங்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருப்பேன், இல்லை பைபிள் வாசிச்சுட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக தூங்குவாங்க. தூங்கும் போது இப்படி திரும்பி படுக்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஒரு சிலர். இப்படி திரும்பி படுக்கும்போது அல்லேலூயா சோத்திராண்டவரே சோத்திராண்டன்னு தூங்குவாங்க. என்னாச்சு, நைட்டெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, உடம்பு வலியா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இல்லையே எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க நல்லா தூங்கி இருக்கிறாங்க, அவர்கள் ஆத்துமாவோ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்குது. ஒரு துதி அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்குது. இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். என்ன நடந்தாலும் ஒரு துதி மனசில் போயிட்டே இருக்கணும். என்ன வேலை பார்த்தாலும் அது நடுவில் ஒரு சோத்திரம் போயிட்டே இருக்கணும். நான் சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். தேவன் உங்களோட பேசிக்கிட்டே இருப்பார். தேவனுக்கு உங்களுக்கு நடுவில் பரலோகத்துக்கு உங்களுக்கு ஒரு ஹெவனுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சஞ்சரிக்கிற அனுபவம் இல்லாமல் நீங்கள் வருகையில் போகிறது கஷ்டம்.